ஸ்பாட் சிவிடி வெர்சஸ் பெர்ப் சிவிடி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹை குவாலிட்டி ரிவர்சல் ட்ரேட் செட்டப்ஸ் எடுக்கலாம். இந்த சிவிடி ஆர்டர் ஃப்ளோ டேட்டா வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் வியூவில் கிடையாது. இந்த சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டில் ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ், இன்னொன்று வந்து லிமிட் ஆர்டர்ஸ். மார்க்கெட் ஆர்டர்ஸ்னா அக்ரெசிவ் ஆர்டர்ஸ், அதாவது ஒரு அசெட்டை வந்து இமீடியட்டா பை ஆர் செல் பண்றது. பாசிவ் ஆர்டர்ஸ்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு இடத்துல லிமிட் பை ஆர் செல் செட் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது. மார்க்கெட்ல இருக்கிற லிக்விடிட்டியில இமீடியட்டா ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதால இது வந்து டேக்கர். லிமிட் ஆர்டர்ஸ் மூலமா இவங்க வந்து லிக்விடிட்டி மேக் பண்றதால இவங்க வந்து மேக்கர்ஸ். சிவிடினா குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. இது மார்க்கெட் பையிங் வெர்சஸ் மார்க்கெட் செல்லிங் அதோட டிஃபரன்ஸை காமிக்கிறது. ரைசிங் சிவிடினா அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஃபாலிங் சிவிடினா செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் பெர்ப்ஸ் மார்க்கெட் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ பார்ப்போம். ஸ்பாட் மார்க்கெட்ல நடக்கிறது தான் ரியல் பையிங் ஆர் செல்லிங் ஈவெண்ட்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேல்ஸ் ஆர் லாங் டர்ம் அக்யூமுலேட்டர்ஸ் இவங்க வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல தான் ப்ளே பண்ணுவாங்க. ரியல் பையிங் ஆர் செல்லிங் இங்க நடக்கிறதால பெரிய ட்ரெண்ட் எல்லாம் வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பெர்பெச்சுவல் மார்க்கெட்ல மோஸ்ட்லி பிரைஸ் பெட்டிங் தான். இங்க மேஜர் பிளேயர்ஸ்னு பார்த்தா மோஸ்ட்லி லெவரேஜ் ஸ்பெகுலேட்டர்ஸ். மோஸ்ட்லி லெவரேஜ் பொசிஷன்ஸ் இங்க இருக்கிறதால தான் மார்க்கெட்ல அதிக வாலட்டிலிட்டி ஆர் லிக்விடேஷன் ஸ்பைக்ஸ் நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்பாட் மார்க்கெட்ல பை ஆர் செல்லிங் நடக்கிறது ஒரு வீடு நிஜமாலே வாங்குறதுக்கு சமம். அதுவே பெர்ப்ஸ் மார்க்கெட்ல அதே வீடு ஒரு வருஷத்துல எவ்வளவு பிரைஸ்ல இருக்கும்னு பெட் பண்றது. இப்போ இந்த ரெண்டு மார்க்கெட்ல இருக்க டிஃபரன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் செட்டப் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல பிரைஸ் வந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. பாட்டம்ல இருக்க பெர்ப் சிவிடி சைட்வேஸ் இல்லனா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸ்பாட் சிவிடி நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதுதான் சினாரியோ 1 ஸ்மார்ட் மணி அக்யூமுலேஷன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பம்ப் ஆயிடுச்சு. அந்த ஷார்ட் பண்ண எல்லா பெர்ப்ஸும் லிக்விடேட் ஆயிட்டாங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோல எப்படி சிவிடி அண்ட் பாசிவ் ஆர்டர்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.